ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க என்ன மாரி ஒரு மேங்கோ லவ்வரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னடா இது கலர் கலரா மேங்கோவா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம சூக் வகைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் எம்பசியோட கொலாபரேஷன்ல மேங்கோ எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க கத்தார்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ரீசனபிள் ரேட்லயும் இருந்துச்சு. நாங்களும் உள்ள என்டர் ஆனோடனே எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. ராஜ்பூரி மேங்கோஸ், நீலம், செந்தூரா, அல்ஃபோன்ஸாலேருந்து எல்லா மேங்கோவும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. யூஸ்வலாக ஷாப்க்கு போனாலும் இத்தனை வெரைட்டிஸ் கிடைக்காது. இந்த எக்ஸிபிஷனோட ஸ்பெஷல்லி மேங்கோ பழமாக மட்டும் இல்லாமல் ஊறுகாய், டெசர்ட்ஸுன்னு நிறைய இருந்துச்சு. ட்ரீம் கேக்கெல்லாம் மேங்கோவில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நிறைய கேக்ஸு, டெசர்ட்ஸு நிறைய புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. எப்படிடா இதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது சீஸ் கேக் மேங்கோவில் என்டர் ஆகும்போதே மேங்கோ பெருசாக பேனர்லாம் வச்சுருந்தாங்க. நின்று ஒரு குட்டி வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்களும் ஃபஸ்ட் டைம் தானேன்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் தான் வந்தோம். உள்ளே வந்தால் தான் தெரியுது இவ்வளோ வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போங்க. ஜூன் 8 வரையும் தான் இருக்குது. பேச்சுலர்ஸ் உள்ளே அலௌடு இல்லை, ஃபேமிலிக்கு தான் அலௌடு இருக்குன்னு சொன்னாங்க. கத்தார்லேயும் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல வெயில், ஈவினிங்லேயும் ஹியூமிடிட்டிஸாக இருக்குது. இங்கே ஏசி வச்சு டென்ட்ன்றதால ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஷாப்பிங் பண்ண. மாம்பழம் எவ்வளோ ஸ்பெஷலோ அந்த அளவுக்கு இந்த உப்பு காரம் போட்ட மாங்காயும் ரொம்ப ஸ்பெஷலு. இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் 5 ரியால் 10 ரியால் அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு பட்டது இந்த ஜைத்தூனோட கடைக தான். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு நல்ல மேங்கோ ஜூஸு, இந்த உப்பில் போட்ட மாங்காங்க, அப்புறம் மேங்கோ ஐஸ்கிரீம்ஸு, மேங்கோவில் பண்ண நிறைய பாயாசம்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. மேங்கோ ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஊறுகாய், டேங் பவுடரு, ஜூஸஸ்ஸு, அப்புறம் நிறைய சாலட்ஸு எல்லாமே இங்கே இருந்துச்சு. இங்கே ஷாப்பிங் பண்ண நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. லூலு, ரவாபி, சஃபாரி போன நிறைய கடைங்க இங்கே இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸும் அவைலபிள் இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் அப்படியே. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இங்கே பார்க்கும்போது நம்ம ஃபேமிலிஸையும் இந்தியாவையும் நிறைய ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம். நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருப்போம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸில். பெரியவங்க நாங்கள் எப்படி ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் குழந்தைங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகும்போது பயங்கர குஷி ஆயிடுவாங்க. நாங்கள் ஷாப்பிங் பண்ணதெல்லாம் பத்தாம இவன் எங்களை பார்த்து ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஒரு மாம்பழத்தை எடுத்து அவளே ஒரு கவரில் போட்டு எடுத்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தா. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தது இந்த கேலிக்கட் நோட் புக்கு தான். இங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. ஸ்பெஷலாக எல்லா இடத்துலையும் இந்த ஐஸ்கிரீம் தான். அழகாக இருந்துச்சு இவர் இதை பண்ணி அந்த கோனில் போட்டு கொடுத்ததெல்லாம் பார்க்க. நிறைய க்யூட் டெசர்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்பெஷலாக இது எல்லாமே ரீசனபிள் ரேட்ஸில் இருந்துச்சு. நிறைய ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இங்கே போகலாம். அடுத்து நாங்கள் போனது இந்த ப்ரூக்ஸ் தான். ப்ரூக்ஸில் குல்ஃபி ரொம்ப ஸ்பெஷலு. இங்கே மேங்கோ குல்ஃபியும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரசமலாய், அதுக்கப்புறம் சீஸ் கேக்கு இதெல்லாமே மேங்கோவில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஐட்டமுமே மேங்கோ ஃப்ளேவர் தான். மேங்கோ டெசர்ட்ஸு, டோனட்ஸு, கேக்ஸு நிறைய அவைலபிள் இருந்துச்சு. மேங்கோ திருவிழானாலும் இவ்வளவு மேங்கோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே தான் பார்க்க முடிஞ்சுது. மாம்பழம் வாங்க மட்டும் இல்லை, இந்த டெசர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக இங்கே போகலாம். டைம் எடுத்து கண்டிப்பாக இங்கே போயிட்டு வாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு பசங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே பிடிக்கும்.
இங்கே நான் ஸ்பெஷலாக மேங்கோ செடிகள்லாம் விற்கிறது பார்த்தேன்னா, இது மேங்கோ செடின்னு சொல்கிறதா மரம் சொல்கிறதான்னு தெரியல. நல்ல பெருசு பெருசாக இருந்துச்சு. சில மரங்களில் காயுமே காய்க்க ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. அடுத்து நாங்கள் இங்கே எம்ஆர்ஐ ஷாப் இருந்தது பார்த்தோம். எம்ஆர்ஐ பார்த்தோன்னே சரி கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். யூஸ்வலாகவே இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது மேங்கோ ஸ்பெஷல் வேறு. சமோசாலாம் மேங்கோவில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நிறைய அழகாக க்யூட்டாக டெசர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பீட்சாவில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். இங்கே மேங்கோவில் பீட்சா பண்ணியிருந்தாங்க. மேபி மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு வந்தால் இப்படி தான் இருக்கும் போல். இங்கே மேங்கோ ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2 மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். ஒரு டீசெண்டான மேங்கோ டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பட் சமோசா அல்டிமேட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட தொட்டு சாப்பிட ஒரு மேங்கோ சட்னி மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஸ்பைசியாக ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா பாருங்கள். 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்துல நான் பார்த்த இன்னொரு வித்தியாசமான ஐட்டம் என்ன தெரியுமா? மாம்பழத்துல பண்ண இட்லி. இட்லி எல்லாம் மாம்பழத்துல பண்ணணும்னு எப்படிடா உங்களுக்கு தோணுச்சு? அசல் மாம்பழத்தின் ருசின்னு சொல்றதாலயோ என்னமோ இங்க மாசாவும் இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷன்ல மாம்பழத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி மேங்கோல செய்யற எல்லா வெரைட்டிக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம். மேங்கோல மோமோஸ் சாப்பிட்ருக்கீங்களா? மேங்கோல பேன் கேக் சாப்பிட்ருக்கீங்களா? மேங்கோல வாஃபல் சாப்பிட்ருக்கீங்களா? இது எல்லாமே ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா இங்க இருந்தா மிஸ் பண்ணாம அங்க போயிருங்க. சில ஐட்டம் புதுசாக ட்ரை பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். இங்கே மேங்கோவில் பர்கர்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, குட்டியாக அழகாக. அங்கே போயிட்டு வந்த பிறகும் தோணுது இன்னும் நிறைய ஐட்டம் நம்ம ட்ரை பண்ணலையே, நெக்ஸ்ட் எப்போ போவோம்னு சொல்லி. இந்த மாதிரி லைவ் கவுண்டர்ஸ்ல பேன் கேக்லாம் பண்ணி மேங்கோ ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க மேங்கோல பேல்பூரியும் பானிபூரியும் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கடையும் சுத்தி பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான சில மாங்காவையும் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி என் சேனல்ல அப்டேட் ஆகுற எல்லா வீடியோஸையும் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.